ज्वाल रूप विमोहिन्यै नमः। ओम ज्वाल प्रकाश दिव्योगायै नमः। ओम ज्वाल शोभित सिंहायै नमः। ओम ज्वाल भैरवाय नमः। ओम ज्वाल मोहित दानवाय नमः। ओम जनिताशेष भुवनाय नमः। ओम ज्वाल मंत्र स्वरूपिण्यै नमः। ओम ज्वाल मोहित दानवाय नमः। ओम ज्वाल माला वाजिदाय नमः। मंगल रूपिणी महिषासुर मर्दिनी महाकाय शरणं शरणं शरणं। அம்மா, எவராலும் வெல்ல முடியாத பலத்தையும் மந்திர தந்திர மாயாஜால சக்திகளையும் எனக்களித்த மகாகாளியே, இத்தனைக்கும் மேலான ஒரு வரத்தை பெறவே உன்னை முடித்தேன் தாயே. என்ன வரம் வேண்டும்? பைரவி, நான் நினைத்தால் ஒரு உயிரை உண்டாக்கவும் அழிக்கவும் வேண்டும். மனிதனின் பிறப்பையும் இறப்பையும் கட்டுப்படுத்தும் மகாசக்தி எனக்கு வேண்டும் தாயே. தேவிகள் பல செய்து வெற்றி கண்ட நீ இன்னும் சிறுபிள்ளையாக இருப்பதை நினைத்தேன், சிரித்தேன். ஆம், குடிக்க நீர் கொடுத்தவரிடமிருந்து குடத்தையே பறிக்க நினைப்பது என்ன நியாயம்? ஜடாதரா, வரத்திற்கும் ஒரு வரம்பு உண்டு. பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் உயிர்களின் தோற்றமும் அழிவும் தெய்வ சக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவை. அதை மனித சக்தியாலோ மந்திர சக்தியாலோ அடைய நினைத்தால் நீ அழிந்து போய்விடுவாய். நினைவிருக்கட்டும். என்னை ஏமாற்றிவிட்டாள், என்னை ஏமாற்றிவிட்டாள். அத்தனையும் குருதேவா, குருநாதா, அமாவாசை திதியில் நட்ட நடு நிசையில் ருத்ரபூமியில் அமர்ந்து அந்த காளியை பூஜித்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் என எண்ணி ஏமாந்து விட்டேன். சர்வ வல்லமை பொருந்திய அந்த வரத்தை அடைய வேண்டும் என்ற என்னுடைய ஆசை சாம்பலாகிவிட்டது. குருநாதா, சாம்பலாகிவிட்டது. ஜடாதரா, மனம் தளர்ந்து விடாது. எந்த காளி உன் கோரிக்கையை நிராகரித்து சென்றாலோ அதே காளியை வசியப்படுத்த ஒரு மார்க்கம் உண்டு. சொல்லுங்கள் குருநாதா. கணவனை தெய்வமாக மதிக்கும் ஒரு பத்தினி பெண்ணுக்கு பிறந்த முதல் குழந்தையை கொண்டு வந்து பத்ரகாளிக்கு படையலாக்கினால் அந்த காளி உனக்கு கட்டுப்படுவாள், நீ கேட்கும் வரத்தை தருவாள். யோசிக்காதே, முதலில் மை போட்டு உத்தம குணப்பெண்ணை கண்டுபிடி. பிறகு அவள் பத்தினிதானா என்று சோதனை மூலம் தெரிந்து கொண்டு இறுதியில் அவள் குழந்தையை அபகரித்துக் கொண்டு வந்துவிடு. நான் சொன்னதை உடனே செய். உத்தரவு குருதேவா. என்ன பிள்ளை, என்னாச்சு? ஏன் கத்துற? யாரும் பாக்குறாங்க, யாரும் என்ன திருட்டுத்தனமா பாக்குறாங்க. என்ன பிள்ளை உளர்ற? கணா கணா கண்டியா? கதவெல்லாம் தாழ்பா போட்டிருக்கு, உன்னை யார் பார்க்க முடியும்? இது வரல, நீ கும்பிடுற காளியாத்தா உனக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்துவா. நீ பயப்படாம தூங்கு. ஐயா, தம்பி, இந்த நாகம்மா விக்கிரகத்தை கங்கையில நீராட்டி காசியில பிரதிஷ்டை பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன். பாவிங்க இந்த தங்க விக்கிரகத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நல்ல வேளை நீ வந்து காப்பான். ஐயா, உங்களை போல ஒரு பெரியவரை சந்திச்சது என்னுடைய பாக்கியம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா பெரிய புண்ணியமா இருக்கும். மனசார கூப்பிடுறேன், மறுக்கிறது மனுஷ தர்மம் இல்லை. வர்றேன்பா, வாங்கய்யா. கப்பவல்லி,
வழியில ஒரு பெரியவரை சந்திச்சேன், உபசரிச்சு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு அழைச்சு வந்திருக்கேன். வெளியில் நிக்கிறாரு. பெரியவங்களை வெளியில் நிக்க வைக்கலாமா? உள்ள கூட்டிட்டு வாங்க. இதோ ஐயா, பெரியவரே, வாங்க வாங்க ஐயா. கற்பவல்லி, என்ன உளற? ஒண்ணும் இல்லப்பா, என் கையில இருக்கிற நாகசக்தியானவோ பக்தியான உன் மனைவி கண்ணுக்கு தன்னுடைய அருள் ரூபத்தை காட்டியிருக்கா. ஆனா பாவம், திடீர்னு அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில உன் மனைவி பயந்துட்டா. அவ்வளவுதான். அப்படியா சாமி? சரி சரி, சாமிக்கு சாப்பாடு கொண்டு வா. கொஞ்சம் பொறுப்பா. மத்தவங்களுக்காக சமைச்சதை சாப்பிடுறது மகான்களுக்கு அழகு. நேரமானாலும் பரவாயில்லை, எனக்காகவே சமைச்சதை சாப்பிடுறதா உத்தம். அதுக்கு என்ன சாமி? அப்படியே ஆகட்டும். கற்பவல்லி, சீக்கிரம் வாங்க சாமி. உட்காருங்க. நான் காட்டுல இருந்து காஞ்ச விரையாத்தான கொண்டு வந்து போட்டேன். அது இலவிட்டு எப்படி பச்சைக்கிளையா மாறிச்சு? காளியாத்தா, இத பத்த வச்சு நான் எப்படி சமையல் பண்ணுவேன்? கற்பவல்லி, என்ன யோசனை? சீக்கிரம். இத வந்துட்டேங்க. என் புருஷனோட எண்ணத்துக்கு மாற நான் நடந்ததே இல்லை. இன்னைக்கு சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயமான சூழ்நிலை. நீதான் தாயை காப்பாத்தணும். அன்போடு என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உபச்சாரம் பண்ண உங்களுக்கு சர்வ சந்தோஷமும் உண்டாகட்டும். நான் வர்றேன்ப்பா. சாமி, ஒரு வேண்டுகோள். என்னப்பா? பெத்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே பிரிஞ்ச பாவிங்க நாங்க. அந்த குழந்தை இன்னமும் உயிரோடு இருக்கிறதா என் பொஞ்சாதி நம்பிட்டு இருக்கிறா. அத பத்தி உங்க அருள்வாக்கு சொல்லணும். உங்க குழந்தை உயிரோடு இருக்கிற விவரம் தெரிஞ்சுதானே நான் உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். குழந்தை இல்லாத வீட்டுல பெரியவங்க சாப்பிட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாத? உங்களை விட்டு உங்க குழந்தை பிரியறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள விட்டு உங்க குழந்தை பிரியற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். சேர வேண்டிய இடத்துல உங்க குழந்தை சேரும். சந்தேகமே, இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து
தன்னை காப்பாற்றிக் கொண்ட இவள் அப்பழுக்கில்லாத பத்தினி பெண்தான். நான் விரும்பும் சக்தியை அடைய இவள் குழந்தையை பயன்படுத்தியே